அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்கவிருக்கும் நற்செய்தி பகுதியானது புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 1 முதல் 19 வரையுள்ள பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நாம் உயிர்த்த இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு 3ஆம் முறையாக தோன்றுவதை காண்கிறோம். தன்னை விட்டு விலகி செல்ல முடிவெடுத்த சீடர்களுக்கு காட்சி தரும் இயேசு நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் 6. 1. தேடி வரும் தேவன். மன்னகத்தில் தன் பயணத்தை வெற்றியோடு முடித்து சாவை முறியடித்து உயிர்த்த இறைவன் இயேசுவுக்கு தடுமாறிய தன் சீடர்களின் வாழ்வு பெருத்த ஏமாற்றமாக இருந்திருக்கக்கூடும். இருந்த போதிலும் அவர்களை தேற்ற நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி ஆவியானவரின் அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளும் தகுதியுடையவர்களாய் அவர்களை மாற்றிட மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி வருகிறார். நம்மை தேடி வரும் தேவனை நாமும் கண்டு கொள்வோம். 2. பாதை மாறிய சீடர்களின் புதிய பயணம். இயேசு இறந்த பின்பு இனி எல்லாம் முடிந்துவிட்டது என்றெண்ணிய சீடர்கள் தங்கள் பழைய தொழிலான மீன்பிடிக்கும் தொழிலுக்கு திரும்புகின்றனர். அங்கே இயேசுவை கரையில் கண்டு கொண்ட அவர்கள் ஆயன் குரலுக்கு செவிமடுக்கும் மந்தையாய் அவர் சொல் கேட்டு வலது பக்கம் வலையை வீசி அதிகப்படியான மீன்பாட்டை பார்க்கின்றனர். முதலில் அவரை கண்டுபிடிப்பவர் அவரது அன்பு சீடர் யோவான் தான். அன்புதான் அன்பு கூறுபவரை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளும் அல்லவா? தான் அன்பு செய்யும் ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறார் யோவான். அவரது வழியில் அனைத்து சீடர்களும் ஆண்டவரை நோக்கி செல்கின்றனர். அவர் யார் என்று அவர்கள் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் ஆயனை மீண்டும் கண்டு கொண்டனர். அவரடி தொடர்ந்தனர். அன்பின் அடிமைகளாய் அவரடி தொடர்வோம், புது வாழ்வு பெறுவோம். 3. அப்பமும் மீனும் ஆண்டவரின் திருவிருந்தின் அடையாளம். கரையேறிய சீடர்களுக்காக இயேசு அப்பத்துடன் காத்திருக்கிறார். சீடர்கள் கொண்டு வந்த மீன்களில் சிலவற்றை பொரித்து அவர்களுக்கு விருந்தொன்று அளிக்கின்றார். இவை என்றென்றும் இயேசு நினைவு கூறச் சொன்ன திருவிருந்தின் அடையாளங்களாகும். அப்பம் இறைவனின் கொடையையும், மீன்கள் இங்கே மனிதனின் முயற்சியையும் வெளிப்படுத்தும் அடையாளங்களாகும். இவைதான் திரு அவையின் முதல் அருளடையாளமும் அடித்தளமும் ஆகும். அன்றாட நம் முயற்சிகளை அன்பர் இயேசுவிற்கு காணிக்கையாய் கையளிப்போம். 4. மாற்றம் காணும் பேதுருவின் அன்பு. இயேசுவை கரையில் கண்டதும் கடலில் குதித்து அவரை நோக்கி விரைந்து செல்கிறார் பேதுரு. மறுதளித்த மனத்தின் இரைச்சல் ஆழிப்பேரலையின் இரைச்சலை விட அதிகமாக ஒலித்த போதிலும் மனம் தளராமல் இயேசுவை நோக்கி பயணித்த பேதுருவின் நம்பிக்கைதான் என்ன? என் மீட்பர் இயேசு என்று அவர் நம்பினார். என் மீட்பர் என் பாவங்களை மன்னிக்க வல்லவர் என்று அவர் நம்பினார். எனது பலத்தை விட என் மீட்பரின் அன்பும் இரக்கமும் பெரிது என்று நம்பினார். தன் மீட்பரை கண்டார், தன் மீட்பையும் அடைந்தார். இன்று தங்களது பாவங்களால் இறைகின்ற மனங்கள் பல கூடி அமைதிக்கான தேடும் வழிகளும் பல பல கூடி நம் உண்மையான மீட்பு கிறிஸ்துதான் என்று அறிவதுதான் எப்போது? காயப்பட்ட நம் மனங்கள் அமைதி பெறுவதுதான் எப்போது? இயேசுவே நம் இறைவன் என்று நம்புவோம், அமைதி காண்போம். 5. மனித பலவீனம் இறைவனின் பலம். தன்னை தேடி வந்த தியாக திருவாம் இயேசுவின் அன்பை பாருங்கள். தன் சீடர்களை உறுதிப்படுத்த காட்சி தருகிறார். தன் உடலாலும் இரத்தத்தாலும் மீட்படைய தன்னையே உணவாக தருகிறார். தனது அன்பின் அடையாளமாய் மன்னிப்பினை மறுக்காமல் தருகிறார். மனம் திரும்பிய பேதுருவின் அன்பை உறுதிப்படுத்துகிறார். யோவானின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன் என்று எல்லார் முன்னிலையிலும் அவரை புகழ்ந்து திரு அவையின் தலைவராக உயர்த்திய இயேசு ஆண்டவர் மறுதலித்து தவறிய அவரை தனியே அழைத்து சென்று அவர் தனது அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்து தான் வாக்களித்த அதே தலைமை பதவியை அவருக்கு அளித்து மனிதனின் பலவீனம் இறைவனின் பலம் என்று அறிவுறுத்தி மன்னிப்பு என மறந்தளிக்கின்றார். மீட்பரின் பிள்ளைகள் நாம் என்பதை மன்னித்து அறிவிப்போம். 6. சீரத்துவத்தின் அழகு தியாகத்தில் மிளிரும். இறுதியாக சிலுவையே மீட்பின் வழி என்பதை இயேசு தன் சீடர்களுக்கு பேதுரு வழியாக புரிந்து கொள்ள வைக்கிறார். கைகளை விரித்து கொடுத்து நீ விரும்பாத இடத்திற்கு கூட்டிச் செல்லப்படுவாய் என்று பேதுருவுக்கு அறிவுறுத்தும் இயேசு சீடத்துவம் என்பது தியாகத்தில் தன்னை விட்டு கொடுத்து தன்னையே வெற்றி கொள்வதில் அடங்கியுள்ளது என்பதை உணரச் செய்கிறார். மனிதனை மீட்க சிலுவையன்றி வேறேதும் சிறந்த வழி இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து அவ்வழியில் நம்மை நடத்தியிருப்பார் என்னும் கிறிஸ்துநாதர் அனுசாரத்திற்கேற்ப சிலுவையே மீட்பின் வழி என்பதை உறுதிப்படுத்துகிறார் இறைவன் இயேசு.
அவர் வழி நடப்போம். அன்பினால் சிலுவைகளை சுமப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.